பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இங்கே ஒரு மிக முக்கியமான சம்பவம், திருமண சம்பவம் நடக்கிறது. இந்த கல்யாணத்திற்கு ஆண்டவராக இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திருமண வீட்டில் எல்லா வீடுகளிலும் அந்த நாட்களில் சாப்பாடு பந்தியெல்லாம் முடிந்த பிறகு திராட்சை ரசம் கொடுப்பது வழக்கம். இந்த நாட்களில் சாப்பாடு கொடுத்து விட்டு டீ காஃபியோ அல்லது பாயசம் கொடுக்கறது போல் அந்த நாட்களில் திராட்சை ரசம் கொடுப்பார்கள். காரணம், இஸ்ரேல் தேசத்தில் அதிகமான திராட்சை பழங்களை விளைவதும் திராட்சை பழங்களை வைத்து அந்த திராட்சை சாறு கொடுப்பதும் அல்லது திராட்சை ரசத்தை குடிப்பதும் அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஆகவே இந்த குறிப்பிட்ட இந்த திருமண வீட்டிலே ஆண்டவராக இயேசுவும் மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அவர்களை சொல்கிறார்கள். காரணம், 2 பேரும் போயிருக்காங்க. ஆகவே அந்த திருமண வீட்டில் திருமணம்லாம் முடிந்துவிட்டு பந்தி ஆரம்பிக்கிறது. பந்தி ஆரம்பித்து எல்லோரும் சாப்பிட்டு கொண்டுகிறார்கள். அப்போ திடீரென ஒரு அதிர்ச்சி காரியம் அங்கே கேள்விப்படுகிறது. என்னென்னு சொன்னால், திராட்சை ரசம் குறைவுபட்டது, திராட்சை ரசம் குறைந்து போனது, அளவு குறைஞ்சி போச்சு. சாப்பிட்றதுக்கு ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் திராட்சை ரசமும் அளவு குறைவாகிவிட்டது. ஆக திராட்சை ரசம் குறைந்த பொழுது இந்த திராட்சை ரசம் குறைவை நிறைவாக்குவதற்கு அந்த வீட்டார் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஒரு இன்றைக்கி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் இல்லை அல்லது பாயாசம் இல்லைன்னு சொன்னால் அதற்காக என்னெல்லாம் தேடி கடைகளுக்கோ அல்லது மற்ற இடத்துல ஓடுகிறது போல் அந்த நாட்களில் அவர்களும் தங்களால் இயன்ற அளவு முயற்சியை அவர்கள் அங்கங்கே செய்து பார்த்தார்கள். எதை செய்யலாம், எப்படி பண்ணலாம், திடீர்னு செய்யணும், உடனே செய்யணும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி போல் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு போல் அந்த நாட்கள் எதுவும் இருந்திருக்காது. ஆகவே அவர்கள் மிகவும் அலசினார்கள், ஓடினார்கள், எங்கும் அங்கே ஓடி ஓடி சென்றார்கள். அப்பொழுது அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு தங்களால் ஆன முயற்சிகளை அவர் செய்தார்கள். கடைசியாக அவர்களுக்கு ஒரு வழி தெரிந்தது. இயேசுவின் தாயாகி மரியாள் அங்கே இருந்தாள். அந்த அம்மா இடத்துல சென்று திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னாங்க. அப்போ திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிற செய்தியை மரியாள் கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த செய்தி ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? குறைவை நிறைவாக்குவது என்பது என்னால் எப்படி முடியும்? திடீரென திராட்சை ரசத்தை கொண்டு வருவதற்கு என்னால் எப்படி முடியும்? எனக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கிறது? நானும் ஒரு சாதாரண ஒரு பெண் தானே. ஆகவே என்னால் எப்படி முடியும் என்று சொன்னவர்களாக, இது என்னால் முடியாது, நீங்கள் போய் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லிவிடுகிறார். அப்போது கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசு அங்கே இருக்கிறார், சீஷலும் அங்கே இருக்கிறாங்க. ஆகவே முடியாது முடியாது என்ற செய்தியிலிருந்து தான் எல்லா வருது. யாருமே முடியும் அப்படின்னு சொல்லலை, எல்லோரும் முடியாது முடியாது என்ற காரியத்தை அங்கே சொல்கிறத பார்க்குறோம். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் தங்களால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு எல்லாரிடையும் சுற்றி 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 பார்த்துட்டு கடைசியாக இயேசுவிடத்தில் வருகிறார்கள். இயேசுவை காண்பித்தது மரியாள். நீ போய் இயேசுவிடத்தில் பேசுங்க என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் யாரை இயேசுவிடம் சொல்லிக் கொடுக்குறோம், அறிமுகப்படுத்தும் என்பது மிக முக்கியம். அன்றைக்கு அந்த திருமண வீட்டாருக்கு இயேசுவை அந்த மரியாள் சொன்னாங்க. இயேசுவை யாருக்கும் தெரியாது என்பதல்ல, இயேசுவை தெரியும். ஆனால் இயேசு அற்புதம் செய்வார், இயேசுவின் குறைவை நிறைவாக்குவார் என்பதை அங்கே மரியாள் தானே சொன்னாங்க. ஆகவே தான் இயேசுவிடம் அவர்கள் கடந்து சென்றார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம்? இயேசு என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு மத தலைவர் என்பதாக சிலர் நினைக்கிறாங்க, சில வெளிநாட்டு தெய்வமாக நினைக்கிறாங்க, சிலர் அவர் ஏதோ கடவுள், எல்லா கடவுளும் அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அற்புதம் செய்கிறவர், குறைவை நிறைவாக்குகிறவர் என்று எத்தனை பேர் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம், எத்தனை பேர் இயேசுவை சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நாம் இயேசுவை அறிமுகப்படுத்த ஒரு வழியாக இருக்க வேண்டும். இயேசு அற்புதம் செய்வார், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை ஊற்றி விசுவாசத்தை அவளுக்குள்ளே வளர்த்து இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த திருமண வீட்டார் எல்லோரையும் இயேசுவின் பக்கமாக திருப்பினதில் மரியாள் அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருந்ததை பார்க்கிறோம். எல்லோரும் அவரிடத்தில் வந்து, இயேசுவே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு அற்புதம் செய்து தான் ஆகணும் என்று சொல்லி இயேசுவிடம் வந்து தங்கள் குறைவைகளை சொன்னார்கள். இன்றைக்கும் அநேகர் குறைகளோடு வாழ்கிறார்கள். குறைவு இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது, நிறைய குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்களை நாம் இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும். தோ இங்கே இருக்கிறார், இவர் உன் குறைவை நிறைவாக்குவார். அது என்ன குறைவாக இருக்கலாம், படிக்க ஞானம் குறைவாக இருக்கலாம், வீடு கட்ட பணக்குறைவாக இருக்கலாம், சர்ச்சை கட்ட பணக்குறைவாக இருக்கலாம். எந்த குறைவும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
அவர் மகிமையிலே அதிகமாக்குவார், நிறைவாக்குவார் என்ற சந்தோஷத்தை அவர்களுக்கு சொல்லி இயேசுவிடம் அறிமுகப்படுத்தவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். குறைவை நிறைவாக்குகிற இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் இருந்து கொண்டது போல அநேகருக்கும் அறிவுப்படுத்த உதவி செய்கிறாக. உடைய கரத்தை தாழ்த்தப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.